எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டை முதலாளி, நானு. வாங்கடையில ஒரு மிகப்பெரிய சம்பவம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக்கெஸ்ட் எவர் வின்னு சொல்றாங்க. 103 எக்ஸ்ட்ராடினரி வின், டிப்ளீட்டட் ஸ்குவாடு, அது இது நிறைய இது கோயிங் இன்டு ஏதோ லாஸ்ட் அப்புறம் போறாங்க எஸ்ஆர்ஹெச் மாத்திரை அவுட்டுன்னு. பட் ஆனா மிகப்பெரிய ஒரு வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மும்பை இந்தியன்ஸ் எதிர்க்க. அதாவது எல் கிளாசிக்கோ ஜெயிச்சாச்சு வெற்றிகரமா. முதலாளி மட்டும் இந்த வின்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஃபார் சேஞ்ச் ஒரு டாமினேட்டிங் வின் அப்படின்னு சொல்லலாம். 103 ரன் ஹையஸ்ட் இது. அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, நம்ம ஆயுஷ் மாத்திரம் போயிட்டாரு, இது நடக்கும் அது நடக்கும் நிறைய இது வருத்தப்பட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டீம் செலக்ஷன் ஆரம்பித்தமே ஒரு டவுட் இருந்துச்சு. அவங்க பிரசாந்த் வீர்னு சொன்னாங்க, பார்த்தா கார்த்திக் சர்மா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து சரி பவுலிங் வந்து இவங்க யாரை கொண்டு வர போறாங்க, மேட்ச் ஷாட் அதுக்கப்புறம் இவங்க திருப்பி மேட்ச் என்ட்ரி கொண்டு வந்துட போறாங்களா, வாங்கதை நல்லா பவுன்சி பிச்சு பேச இருக்குன்னு சொல்லி அது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனா ஒரு வழியா ஏதோ தட்டி தடவி ஏதோ ஒரு கரெக்டா அவங்க கன்ஃபியூஷன் நம்மள பயன்படுத்திட்டாங்கல்ல, அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த இது கன்சிஸ்டன்சி இல்லாம ஸோ ஃபார் அ சேஞ்ச் இது எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல. பட் இட்ஸ் அ குட் வின் டு இது. மெயின் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சாம்சன், செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அகில் ஹுசேன். The introduction of Akhil Hussain has definitely made an impact in the game. இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணிட்டு பெட்டர். அதான் நான் சொல்றேன். சரி, விஜய் ஏற்கனவே சொன்னதுதான். அகில் ஹுசேன் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம அவங்க அகில் ஹுசேன் ஒரு எண்ட்ல நல்லா போட்டாருன்னா 100 அமர்தும் பெர்ஃபார்மிங் பெட்டர். அந்த மாதிரி ரெண்டு பேரும் இந்த தடவை வந்து 100 அமர்து வந்து கண்டினியூஸா 4 ஓவர் தொடர்ந்து நல்லாவே கொடுத்தாங்க. அது கொஞ்சம் பிச்சும் கொஞ்சம் இருந்தாலும் இந்த மாதிரி 2 பேரும் நல்லா போட்டா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நான் என்னதான் முகேஷ் சௌத்ரி வந்து பயங்கரமா திட்டி இருந்தாலும் அவர் வந்து சரி விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு அவரும் அகில் ஹுசேனும். ஸோ பாப்போம். நல்லா ஸ்விங் பண்ணாரு, 140ல ஸ்விங் பண்றாரு, அப்ரிஷியபிள் தான். அவருக்கு கொஞ்சம் இது வேற ஹார்ட் பிரேக்கர் அவங்க இது வேற இருந்தாங்க, அதனால தான் எல்லாம் பிளாக் கலர் இது கட்டிருந்தாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. So very nice of him to come and perform like this. அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு பர்சனல் லாஸையும் மீறி he came up and stood for the team அப்படிங்கிறது we have to appreciate that. இப்போ வந்து பேட்டிங் அதான் ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்க. சஞ்சு செகண்ட் செஞ்சுரி ஆஃப் த சீசன். ட்ரேடு நடந்தப்ப யோசிச்சு பார்த்தாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 2-3 மேட்ச் கூட அடிக்கல. பட் இன்னைக்கு வந்து அவர் செட் பண்ணிட்டாரு ஃபுல்லா, நாட் அவுட்டா கேரிட் த பேட்டை. அந்த இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீல்டை நல்லா யூஸ் பண்ணாரு. ஒரு தேர்ட் மேன் வந்து அவங்க ஃபுல்லா உள்ள வச்சுட்டு தான் போட்டாங்க. ஸ்லோ பேக் ஆஃப் த லைன் ஸ்லோவர் பாலா போட்டாங்க. நீட்டா அவர் தட்டிட்டு இருந்தாரு கேப்ல. அவர் கிடைச்ச பால லூஸ் பால தூக்கி அடிச்சாரு. நல்லா விளையாண்டாரு. வெல் பிளான்ட் இன்னிங்ஸ். கடைசியில அவருக்கு 2-3 ஓவர் ஸ்ட்ரைக் கிடைக்கல. இருந்தாலும் அவர் செஞ்சுரி அடிப்பாரா இல்லையான்னு கொஸ்டின் இருந்துச்சு. பட் கிறிஸ் பகத்தை வந்து என்ன பிரச்சனைனா யூஸ்வலா அந்த சிங்கிள் வேணாம் டிக்ளைன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் அவுட் ஆயிடுவாங்க, இல்ல மேட்சை சொதப்பி விட்டுருவாங்க. ஆனா இவர் கடைசி ஒரு டிக்ளைன் பண்ணி 3 6 அடிச்சு விட்டு கரெக்டா 200 தாண்ட வச்சுட்டாரு. ஸோ கன்சிக்யூட்டிவா நிறைய மேட்ச் நம்ம 200+ அடிச்சிருக்கோம். அது ஒரு குட் சேஞ்ச் தான். நம்ம இனிஷியலா நினைச்சது வந்து இந்த ரிவ்யூ இது லைவ்லையும் பார்த்ததுதான், நம்ம பேட்டிங் ஸ்ட்ராங்கா பவுலிங் வீக் நினைச்சோம். பட் இன் டர்ன் வந்து பவுலிங் ஹஸ் டர்ன்ட் அப் வெல். அவங்க மேட் என்ட்ரி ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் குர்ஜீத் சிங் உள்ள கொண்டு வந்தது, ஓவர்டன் ஹஸ் டர்ன்ட் அப், அகில் ஹுசேன் இன்க்ளூட் பண்ணது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணா இட் இஸ் ரியலி குட். பவுலிங் வந்து நம்ம நல்லா பண்றோம், பட் ஸ்டில் வி ஹேவ் லிமிடேஷன்ஸ். பட் அந்த லிமிடேஷன்ஸை வச்சு எப்படி போகணுன்றதுக்கான ஒரு எரிக் சிமன்ஸ் லிமிடேஷன் பேர் அது ஓகே. லிமிடேஷன்ஸ் ஏன்னா ஓரளவுக்கு சில பிச்சஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படலாம். பட் ஆனா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இப்போதைக்கு. ஓரளவுக்கு எப்படி யூஸ் பண்றாங்கன்றதுதான் மேட்ரு. ஓரளவுக்கு இப்ப நல்லா யூஸ் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்லயும் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸா வந்து நல்லா போடுறாங்க. இந்த மேட்ச் டெத் ஓவர்ஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. பட் போன மாதிரி 2 மேட்சா வந்து மெயினா டெத் ஓவர்ஸ் நல்லாவே போடுறாங்க. ஸோ என்ன ஒரு மேட்ச் இப்படி ஆசை காமிச்சு அடுத்த மேட்ச் ரொம்ப கொடுமையா இது பண்ணிடுறாங்க. போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஓகே ஃபைன், அதை எடுத்து பேசிட்டு இருக்காங்கன்னா பாப்போம். நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப அதாவது பிக்கஸ்ட் வின் ஃபார் சிஎஸ்கே, பிக்கஸ்ட் லாஸ் ஃபார் எம்ஐஏ. அடுத்து எல் கிளாசிக்கோ இங்க சென்னையில் நடக்கும், அதுக்கு அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேட்டிங் வந்து ஸ்டில் கொஞ்சம் மேபி என்ட்ரி பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். துபைக்கு நீ கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட் தான் நினைச்சேன். பட் அவர் பர்ஃபார்ம் பண்ணல. அவர் ரொம்ப ஒரு அக்லியா ஒரு ஸ்வீப். அவருக்கு கால் எங்கேயோ இருக்கு, பேட் எங்கேயோ இருக்கு, தலை எங்கேயோ இருக்கு, பால் ஸ்டெம்பில் இருக்கு. அப்படி போல்டானாரு.
சர்ஃபராஸ் டிட் இஸ் ஜாப். அவர் வந்து வெர்சடைல் கிரிக்கெட்டர், ஒரு டஃப் இது பொசிஷன் டு பேட். இப்போதைக்கு மாத்திரை இல்லாத வரைக்கும் சர்ஃபர், ஏன்னா அவங்க டிசைடட் நாட் டு பிளே ஊர்வில். இன்னைக்கு ஒரு மேட்ச்ல ஒரு வெரி குட் சான்ஸ், ஏன்னா தோனியும் ஃபிட் இல்ல, ஆடலன்றப்ப இட் வாஸ் டெய்லர் மேட் ஃபார் சம்மன் லைக் ஊர்வில் டு கம் இன் அண்ட் பர்ஃபார்ம். இன்னைக்கு அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுக்கல அப்படிங்கிறப்ப சர்ஃபராஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா he is not a bad option at number 3 அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஒரு வெர்சடைல் கிரிக்கெட்டர் and he should play. இல்ல அது ஆக்சுவலா உருவி பட்டேல் அவரு மேல இருக்க ட்ரஸ்ட் வர ஐ திங்க் மோர் சர்ஃபராஸ் நம்பர் 3 விளையாடுனா the entry point for Dubey and Brevis is much better. அதனால ஐ ஃபீல் அதனால டிசைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் கொஞ்சம் ரொம்ப தூபே பின்னாடி வந்து பிரவேஸ் பண்ணி வரதால அந்த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் 4-5 வந்து பெட்டரா இருக்கு சர்ஃபராஸ் நம்பர். ஓகே, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டிங் 6ல ஒரு பாயிண்ட் ஓபன் ஆகுது. அது கார்த்திக் சர்மா வந்தது பிக் ஹிட்டிங்க்கு. ஸோ அதை விட அந்த பாயிண்ட்ல வீர் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு பவுலிங் ஆப்ஷனும் தேவைப்பட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப, லெஃப்ட் ஹேண்டர் வேற அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்ட்ல ஏன் வீரை இவங்க கொண்டு வரக்கூடாது? வீரை அந்த பாயிண்ட்ல அவங்க விளையாடணும் அடுத்த கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்லஸ் தலை 6ல விளையாடணும்னு ஆசைப்படாத வரைக்கும். பட் அவர் பவுலிங்கே போடல இன்னும் போடல. பட் லெஃப்ட் ஹேண்டர் அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ்லாம் ஆடி இருக்காருல்ல, அடிச்சிருக்காருல்ல, ஆர்சிபி எல்லாம் அடிச்சாருல்ல லெஃப்ட் ஹேண்டர். கார்த்திக் சர்மா தான் கெத்து மாதிரி விளையாடுறாரு, லப்பர் பந்து கெத்து மாதிரி விளையாடுறாரு. ஸ்பின் போட்டா அடிக்கிறாரு, பட் கொஞ்சம் இன்னும் லிமிடேஷன்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வீர் இப்போ இந்த பாயிண்ட்ல வீர் இஸ் பெட்டர் பேட்டர் தான் கார்த்திக் சர்மா என்ன பொறுத்த வரைக்கும். லெஃப்ட் ஹேண்டர் வேற, அப்ப ஏன் அவர் நம்பர் 6 ஆடக்கூடாது? கார்த்திக் சர்மா வந்து டோர்னமெண்ட் விட்டு நம்ம போயிட்டோம்னா அப்புறம் கொடுத்துக்கலாம் சான்ஸ் அப்படின்றீங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்க திங்க் பண்ணலாம் அட் நம்பர் 6. ஏன்னா நீங்க 3 மாத்த மாட்டீங்க, சர்ஃபராஸ் தான் நம்பர் 3 அப்படின்னா 6 ஓபன் அப் ஆகுது. உர்வில் பட்டேல் மட்டும் ஒன்னு சொன்னா, போன வருஷம் வந்தாரு, நம்மளுக்காக விளையாடுறேன்னு சொல்லி சொன்னாரு, டைலாக் ஆர்சிபி எல்லாம் வேணாம்னு சொல்லி வந்தாரு, விளையாண்டாரு, அடிச்சாரு. அவர் இந்த வருஷம் ஆக்சுவலா மேட்ச் முடிஞ்ச பிறகு ரொம்ப ஹைப்பரா ஜெயிச்சதுக்கு ஆடினது அவர் தான் ஆடினார். இந்த மேட்ச் ஜெயிச்சது கூட ஸ்டில் அ டீம் பிளேயர். பட் ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருக்கும் ஒரு ஜஸ்டிஸ். நீங்க கெய்கோட சேர்த்துக்கலையா இந்தியன் டீம்ல ஜஸ்டிஸ் கேக்குறீங்க, அதே மாதிரி வந்து இவருக்கும் ஒரு ஜஸ்டிஸ். மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அவர் ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் இல்ல. பட் இப்ப கார்த்திக் சர்மா ஆடினதுக்கு உர்வில் பட்டேல் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. உர்வில் பட்டேலும் கார்த்திக் சர்மாவும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஹி இஸ் பிளேயிங் அட் நம்பர் 6. நம்பர் 6ல உர்வில் பட்டேல் விளையாட முடியாது. அவர் விளையாடுனா நம்பர் 3 நம்பர் 4 விளையாடணும், அப்படி விளையாடுறதும் கீழே போகுது. அதனாலதான் சொல்றேன் நான், அந்த இட்ஸ் நாட் பிகாஸ் உர்வில் பட் நல்ல பிளேயர் இல்லைன்னு அவங்க இது பண்ணல, அந்த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் தூபே அண்ட் பிரேவிஸ் மிஸ் ஆகுதுன்றதுக்காக தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். அதான் அப்ப அந்த காலம் எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப 3 இஸ் க்ளோஸ் ஃபார் ஊர்வில்னா அப்ப 6 தான் அவங்க பார்க்கணும் ஃபார் வீர். அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்க ஆப்ஷன் வச்சு இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் 11 இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும், அன்லஸ் தலை வாண்ட்ஸ் டு கம் இன். நீ சொல்ற மாதிரி ஆசை பண்ணா ருத்ராஜ் நம்பர் 4 போட்டுட்டு ஊரில் படல ஓபனிங் இறங்கலாம். பண்ணுங்க, பரவாயில்ல. ஒரு மாசத்துக்கு நான் ஒரு இதுக்கு சொல்லிடுறேன் ருத்ராஜ் நம்பர் 4 அப்படின்னு. சரி, இப்ப தலையை என்ன பண்ண போறீங்க? தலை வந்து இன்னும் பிராக்டிஸ் இது ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரட்டும், இப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு விடுங்க. பெருமாள் பிச்சையை வந்து போலீஸ் தேடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தேடிட்டே இருக்காங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் மும்பை பெர்ஸ்பெக்டிவும் பேசலாம். என்னடா சொல்லு. இம்பாக்ட் நமக்கு வரட்டும், அவரு வந்துட்டு ஒரு 2 மேட்ச் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி மும்பை கொஞ்சம் நான் பேசுறேன். பவுலிங் வந்து கரெக்டா பும்ரா வச்சு தான் ஓபன் பண்ணாங்க. ஹர்திக் சரியா போடல. எனக்கு பார்த்தப்ப என்ன தெரிஞ்சுன்னா ஹர்திக் ஃபுல் இன்டென்சிட்டியில போட்ட மாதிரி தெரியல. 120 லேட் 120s ஏர்லி 130sல போட்டுட்டு இருந்தாரு. அவர் ஒரு ஃபயர் நிகழான்னு எனக்கு தெரியல, பட் ஃபுல் இன்டென்சிட்டியோட போடல ஹர்திக் இன்னைக்கு. ரொம்ப லூஸா போட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் பேஸே ரொம்ப டவுன் ஆயிருந்துச்சு இன்னைக்கு. அது ஒரு பெரிய இது. கிறிஸ் பக்கத்தை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 18th 20th போடுறதுக்கு பின்னாடி கொடுத்தோம். கொஞ்சம் ஆஃப்டர் 15th இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 16th and 18th நினைக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி ஒரு ஓவர் கொடுத்துருந்துருக்கலாம். அது பவுலர் ரொட்டேஷன்லையும் கொஞ்சம் அவங்க பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான், ஏன்னா கடைசி 2 ஓவர் 31 ரன் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க ரொட்டேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் பவுலிங்ல. போட்டுருக்கலாம், அதுக்கப்புறம் 2 ஓவர் அடிச்சிட்டாங்கன்றதுக்காக அதுக்குதான் சொல்றேன், அவர் இன்டென்சிட்டியோட போடல, ஸ்பீடும் கம்மியா இருக்கே, அவருக்கு என்ன கேரிங் நிக்கலான்னு எனக்கு தெரியல. போன மேட்ச் நீ இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து இப்ப நிகழா இருந்தா ஹி கூட வித்ட்ரான் ஹிம்செல்ஃப். கிறிஸ்பக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. ஆனா போன மேட்ச் ஒரு ஓவர் பவர் பிளேலயே போட்டாரு. 15 ரன் 10 ரன் 15 ரன் தான் கொடுத்தாரு. இட் டிட் வெல் தான், அதான் சொல்லி நான். அப்படி இருக்கிறப்ப இவருக்கு ஸ்டில் சம் ஓவர்ஸ்ன்றப்ப இந்த தடவையும் அவருக்கு பவர் பிளேல கொடுத்துருக்கலாம். நீங்க ஹர்திக் பாண்டியா நான் போடணும்னு போஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லை. பேடா தான் போட்டாரு விட்டு ஹர்திக், அடுத்து போட மாட்டாருன்னு நான் நினைச்சேன். திருப்பி வந்து அடம்பிடிச்சு ஒரு ஓவர் போட்டாரு. இன்னொன்னு வந்து நம்ம முன்னாடியே சொன்னதுதான், உங்க பவர் பிளே வின்னிங் இன் பவர் பிளே தான் இப்போ மேட்டர். நீங்க பவர் பிளேலயே அவங்க 70+ அடிச்சுட்டாங்க. சென்னை வந்து அது கொஞ்சம்
அக்ரெசிவா போறாங்க. பட் இவங்க மும்பை வந்து பவர் பண்ணியிருப்ப என்ன 23 ரன் அதுதானே இருந்தாங்க. 3 விக்கெட் விட்டுட்டாங்களே. 3 விக்கெட் வரை விட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பும்ரா பவர் பிளேல போடுறதுதான் அது பண்றது நல்லாதான் இருக்கு. அட்டாக்கிங் பும்ரா போடுறோன்னு, பட் கூட சப்போர்ட் பவுலர்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து பும்ரா இன்னொரு ஓவர் அவங்களால யூஸ் பண்ண முடியல. அதனால மிடில் ஓவர்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் போட முடியல. பட் சாண்டர் இருக்காரு, சாண்டர் நல்லா தான் போட்டாரு. அப்படின்னு ரன்ஸ் போனாலும் சாண்டர் இருந்தார். அவருக்கு சொல்ற மிடில் ஓவர் கூட அவங்க இப்ப அஸ்வினி குமார் நல்லா போட்டாரு. கிறிஸ் பகத் கூட அவன் திருப்பி மிடில் ஓவர்ல யூஸ் பண்ணிருக்கலாம். அவன் அந்த 2-3 லூஸ் பால் போறாரு. ஒரு ஓவருக்கு 2 பால் லூஸ் பால் போடுறாரு. பட் மீதி 4 பால் நல்லா தான் போடுறாரு. கசன்ஃபார் நல்லா போடுறாரு. அதிக பும்ரா கசன்ஃபார் போட்டா இன்னும் அட்டாக்கிங்கா இருக்கும். அதான் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் டு பிக்அப் இந்த மிடில் ஓவர்ல கொஞ்சம் இன்னும் ரன் ரேட் அடிக்கிறது பிக்கப் பண்ணு. பட் விக்கெட்ஸ் விழுந்தது கார்த்திக் சர்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாரு. இல்லாட்டி ஐ திங்க் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா போயிருக்க வாய்ப்பு உண்டு. மிடில் ஓவர்ல பிக்கப் பண்ணா ஒருத்தர் தான் அந்த பாயிண்ட்ல விக்கெட் போயிருந்துச்சுன்னா அவங்க 160 170 கூட சுருண்டு இருப்பாங்க. இல்ல என்ன இருக்கும்னா அக்யூசிங் பவுல் பிரசாந்த் வந்திருப்பாரு. அவரோட பவுலிங் கற்றுக்காது. சோ அவர் பேரப் பண்ணி ரெடியா உட்கார்ந்து இருந்தாரு. சோ அவர் பரவாயில்ல, பொறுமையா விளையாடுறதுல பரவாயில்லதான். இப்ப பாத்தீங்கன்னா அக்யூசன் பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இல்ல அவர் வந்து அது இன்னொரு வந்து தப்பான பாயிண்ட் வந்து அவரை வந்து இம்பாக்ட் சப்ல 2 பேரையும் உட்கார வச்சிருக்காது. நீங்க அகில் ஹுசேன் வந்து கன்ஃபார்மா நீங்க வந்து பிளேயிங் லெவல் வச்சிருந்திருக்கணும். ஒய்எஸ் டு பி இந்த இம்பாக்ட் சப் உள்ள வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அகில் பிரசாந்த் இருக்கு, அவ்வளவு காசு கொடுத்துட்டோம். வீர கார்த்திக் சர்மாக்கு பதிலா எடுத்துட்டு அகில் ஹுசேனே உள்ள கொண்டு வந்து முகேஷ் சௌத்ரியோ இல்ல குர்ஜப்னீத்தோ யாரோ ஒருத்தர் இம்பாக்ட்ல இருந்து உள்ள கொண்டு வந்து வேண்டியதான். குர்ஜப்னீத் சிங் வெளியே உட்கார வச்சுட்டு பண்ணிக்கிட்டு குர்ஜப்னீத் சிங் 2 ஓவர் போட்டாரு. பண்ணிக்கிற மாதிரி துபேக்கு கூட சரி வேற வழியே இல்ல. ஓவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் தான் வேணும். பிச் நல்லா இருக்கும், துபே வச்சு யூஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்றேன், பட் ஸ்டில் துபே வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதுதான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சரி, எம்ஐ கோயிங் ஃபார்வர்ட் என்ன? ரோஹித் தே லுக் ஃபார்வர்ட் டு ரோஹித் கமிங் பேக். மலைவர் வெளியே போயிடுவாரு. வில் ஜாக்ஸ் அவங்க ஆடலாம். ரூதர் ஃபோர்டையும் டச் பண்ணலாம், இல்ல சாண்டரையும் டச் பண்ணலாம். வேற என்ன? இன்னொரு சம்பவத்தை பத்தி சொல்லவே இல்லையே. அந்த ஷோல்டர் இன்ஜுரி ஆனா தலையில அடிபடும் அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷோல்டர் அடிபட்டா அப்படின்னு டாக்டர் சப்மிட் பண்ணது வந்து கொஞ்சம் கிடினஸ் அதெல்லாம் இருந்துச்சா. அதான் அடிபடுறப்ப கண்டிப்பா தலையில அடிபடும். எனக்கு புதுசா தெரியல, மெடிக்கல் தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது போய் வந்து கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் சொல்லணும். நான் ஷோல்டர் அடிபட்டா தலையில செக் பண்ணணும், ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது அப்பதான் நீங்க கன்கஷன் சப்லாம் வாங்க முடியும். அப்படின்னா இப்ப இனிமேல் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, அடிப்பட்டா ஷாக்ல பெயின் இருக்கும், அதனால தலை சுத்தல் வந்தா உடனே எல்லாரும் கன்கஷன் சொல்லிடுவாங்க. அதனால இப்ப சாண்டர் வந்து ஷோல்டர் இன்ஜுரி. சோ அவர் கன்கஷன் இருக்கோ இல்லையோ, ஹீஸ் காட் ஷோல்டர் இன்ஜுரி. அது ஐஸ் பேக்லாம் வச்சிருந்தாங்க, ஹார்ட் பால். சோ மோஸ்ட் லைக்லி அவரை உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 கேம்ஸ் பவுலிங். அந்த ஸ்பாட்ல வில் ஜாக்ஸ் வந்துட்டு மேபி தி கேன் ஓபன் வித் மலையார் எடுத்துட்டு மேபி வேற ஸ்பின்னர் கொண்டு வரலாம். ரகு சர்மா தான் போன தடவை இருந்தாரு, இந்த தடவை இல்ல. பட் போன மேட்ச்ல இருந்தாரு நினைக்கிறேன் இம்பாக்ட் சப்ல. பட் நெட்ஸ்ல நிறைய போடுற மாதிரி அவங்க வீடியோ எல்லாம் போடுறாங்க, பாப்போம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அஸ்வினி குமார் டீசெண்டா பண்றாரு. ஸோ ஐ திங்க் அது வரையும் கண்டினியூ தான் பண்ணுவாங்க. கிறிஸ் பகத் ஸ்டில், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஸ்பாட் இந்த டீம் அது இவ்வளோ போன மேட்ச் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மேட்ச் பேட்டிங்கும் பார்த்தா ஓகேன்னு தான், பட் பெருசா எதுவும் தெரியல. இல்ல கேம் நீங்க ஆல்டர்னேட் யாருன்னு பாருங்க. தீபக் சஹார், ஷர்துல் தாக்கூர், அவங்க 2 பேரும் இப்ப ஷர்துல் தாக்கூர் விக்கெட் எடுக்கிறாரு. பண்ணாங்க, பட் இவர இது பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் யார எடுத்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்றாங்க. மேபி அவங்க வந்து ரூதர்ஃபோர்ட டிராப் பண்ணிட்டு கார்பின் பாஷ் எடுத்துட்டு இன்னொரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்டர் பண்ணலாம். பட் அதுவும் தெரியல அவங்க எப்படி பண்றாங்க. மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்டர் யாரும் இல்ல, அதனாலதான் மல்லவாரெல்லாம் விளையாடுறாங்க. மின்ஸ் தான் எடுக்கணும். மின்ஸ் மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மின்ஸ் ஓப்பனிங்கா இறங்கி இருக்காரு சில மேட்சஸ், அவர் கூட எடுக்கலாம் தெரியல. அதான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்பயே இல்லைன்னு சொன்னோம். டொமஸ்டிக் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இன்ஜுரினா கஷ்டம். ஆமா, ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு டேக்அவே. ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின் எல் கிளாசிக்கோ, ஃபேமஸ் வின் ஃபார் சிஎஸ்கே. இந்த சீசனுக்கு இதான் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். எம்ஐ வந்து பாம்பேல வச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஆகாஷ் மத்வால் வந்து சென்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காரு. அது அவர் எப்படி இதுல ஃபிட் ஆவாரா இல்லையான்னு அது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்பென்சரும் அவர் 2 பேரும் வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி உள்ள வர போறாங்க அப்படின்னு.
ஸோ பார்ப்போம் போக போக. அப்படியே நாளைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் ஜிடி எங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல தான். ஸோ இந்த மேட்ச் பிளேயிங் லெவன்லாம் எப்படி போவாங்க, என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. மீன் போன தடவை ரொம்ப கொடுமையா தோத்தாங்க. மேபி தே கேன் பிரிங் இன் ஹோல்டர் ஃபார் அசோக் சர்மா அண்ட் பிரிங் இன். இதுல வந்து சாய் கிஷோர் மனோஜ் சத்து 2 பேரும் விளாட்லன்னா இதுக்கப்புறம் விளாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் அண்ட் ஹெவி இது லைன் அப். அந்த வென்யூல 2 ஸ்பின்னர் விளாட மாட்டாங்கடா சின்னசாமில யாருமே. பட் டீம் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கோலி இவங்கெல்லாம் மீன் பட்டியல் நல்லா விளாடுவாரா, பேசிக்கலி லெஃப்ட் ஹேண்டர் படிக்கல் இருக்காரு. பட் ஸ்டில் தே குட் பிளே ஒன் ஆஃப் தம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஹோல்டரே எடுத்து அந்த பிலிப்ஸ் பதில் 5 ஃபாஸ்ட் பாலர் தேவை அந்த பிச்சுக்கு பிளஸ் ரஷீத் கான். ஆர்சிபி 2 ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்கல்ல, சுயா சர்மா குணால் பாண்டியா 8 ஓவர் முடிக்கிறாங்கல்ல. குணால் பாண்டியா லெஃப்ட் ஆம் மீடியம் ஸ்பின்னர், பவுன்சர் எல்லாம் போடுறாரு. பவுன்சர் எல்லாம் போடுறாரு. சாண்டர் கூட இன்னைக்கு பவுன்சர் ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் பால். ஓகே. பட் இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் சேஞ்ச் பண்ண அவசியம் எதுவும் கிடையாது. ப்ராப்ளி அதே டீம் தான் போவாங்க. மேபி டஃபி வரலாமா அது மட்டும் மேபி சரி. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் டஃபி விளையாடுனாரு. ஹேசல்வுட் தொடர்ந்து 2 மேட்ச் விளையாட்டாரு. மேபி அது வேணா பண்ணலாம். இவங்க வந்து அவே கேம் வந்து டஃபி எடுக்கிற மாதிரி தெரியுது, ஹோம் கேமுக்கு வந்து ஹேசல்வுட் வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதாவது ஹேசல்வுட் ஆர்சிபிக்கு சாரி சின்னசாமியில வந்து நல்லா போறான்னு சொல்லி they seem to be preferring Hazelwood for சின்னசாமின்ற மாதிரி ஒரு இது ஐடியா இருக்கு. பட் மத்த மேட்ச் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ற அளவுக்கு டஃபி வந்து இதுல ப்ரிஃபர் பண்ற அளவுக்கு இல்ல. ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் தான், மத்தபடி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்லாம் கிடையாது. அதாவது டஃபி வந்து அங்க போட்டு வரன்ற மாதிரி இல்ல. ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பிரேக்ல தானே வராங்க. மேபி நீ சொன்ன மாதிரி ஹோம் மேட்சஸ்லாம் ஹேசல்வுட் விளையாட்டோம் டிராவல் இல்லாம அப்படின்னு கூட நினைக்கலாம். அது அந்த மாதிரி வேணா ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் தான், அது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். மத்தபடி அவங்க பெத்தல் இப்ப நிறைய பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஐபிஎல் சும்மா இருக்காரு, குக்கு வந்து வரலாம் அப்படின்னாங்க. பீட்டர்சன் வந்து அங்க இருந்தாலே பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றாரு. அவரு ஏதாவது உள்ள கொண்டு வருவாங்கன்னு பார்த்தாங்கன்னா மும்பை. நான் ஒண்ணு சொன்னேன் போன மேட்ச், அதை பண்ணலாம். என்ன கேட்டா ஜிதேஷ் சர்மா டிராப் பண்ணி வெங்கடேஷ் விளையாடலாம். சால்ட் பண்ணல, கண்டிப்பா ஸ்ட்ரென்த் ஆகும் பேட்டிங் இப்ப இருக்க ஃபார்முக்கு. ஜிதேஷ் சர்மா லெஃப்ட் ஹேண்டரும் வரும், ரைட் லெஃப்டும் வரும். பாப்போம் அவங்க இது பண்றதுக்கு. அது வெங்கடேஷ் திங்க் மிடில் ஆர்டர்ல வந்து அந்த ஒரு மேட்ச் விளையாடாரு ஓகே. பட் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஜிதேஷ் சர்மா கிவ்ஸ் ஹிம் சம்திங் டிஃபரெண்ட். அந்த பின்னாடி விளையாடுறது கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் ஒரு மேபி ஒரு மேட்ச் தான் போன வரையும் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஐ திங்க் தே வில் ஸ்டிக் வித் தி சேம் லெவல் தான் நினைக்கிறேன். இது மாத்த மாட்டாங்க பெருசா. சரி ஜிடி வாங்க. ஜிடி வந்து நம்ம சொல்லி இதாயிருச்சு இந்த ஷாருக் கானை பத்தி எல்லாம். டேவட்டியா அந்த ரோல் அப்படின்ட்டாரு. நம்ம சொல்றதே ஹேடன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ரோல் 4 பால் எத்தனை 6 அடிக்கிறாங்க, 5 பால் எத்தனை 6 அடிக்கிறாங்க, அதான் அதுக்கு தான் அவங்க ட்ரெயின் பண்றாங்க அப்படின்ட்டாரு ஹேடனும். பட் குமார் குஷாகரா லைக்லி டு பிளேன்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு விக்ரம் சோலங்கி தான் அவர் கொடுத்துருக்காரு. நாங்க எங்க லைனப்னு சொல்ல, எங்களோட ஃபார்மேட் எங்களோட பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மாறி இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுது, நாங்க மாற போறதுலன்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் ஷாருக் கான் வந்து ஆஷிஷ் நேராவோட கம்பீருக்கு எப்படி அசித் ராணாவோ அந்த மாதிரி ஷாருக் கான் வந்து ஆஷிஷ் நேராக்கு. ஒருவேளை ஆஷிஷ் நேரா இந்தியன் கோச்சா இந்த நேரம் ஷாருக் கான் விளையாண்டுட்டு இருப்பார் தூபேக்கு பதிலா. அதான் ஒரே மிஸ் ஆயிடுச்சு. இதனால அவர் யாரும் ட்ராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ட்ராப் பண்ணா குஷாகரா ட்ராப் பண்ணணும், குஷாகரா இறங்கணும். அதான் பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு. அட்லீஸ்ட் மிடில் ஆர்டர் வந்து அவர் அந்த அக்ரெசிவ் ஆடாட்டியும் ஸ்கோராவது வரும் அவங்களுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் ஹிஸ்டரியில வந்து இந்த டாப் 3 வந்து பவர் பிளேல 3 பேர் அவுட் ஆயிட்டு போறதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இது இருக்கும் இதுல. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது நம்ம வந்து மிடில் ஆர்டர் இல்லைன்னு சொன்னா. ஏன்னா இவங்க ஒருத்தர் மேட்ச் விளையாடிட்டு இருந்தாங்க. 3 பேரும் அவுட் ஆனோடனே பார்த்தா தெரிஞ்சது இல்ல. 100-120 ஆல் அவுட் ஆகிட்டு போட்டாங்க. அது வந்து ரொம்ப என்னதான் வந்து நீங்க ஒரு மிடில் ஆர்டர் வந்து நாங்க 4 பால் விளையாடுறதா ஃபேஸ் பண்றோம்னா அப்படி பண்ண முடியாது. தே ஹேவ் டு பி ரெடி. ஒரு கொலாப்ஸ் ஆச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்ல. கிளென் பிலிப்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் போர் ஃபார்ம் தான் சொல்ல முடியும். ஐ மீன் நிறைய சான்ஸ் கிடைக்கலையா, இல்ல அக்ரெசிவாவும் இல்ல பெருசாவும் ஸ்கோர் பண்ணல. பட் அதுக்கு பதில் ஹோல்டர் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். தே ஷுட் பிரிங் இன் குஷாகரா. அது எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஷாருக் கான் டிராப் பண்ணிட்டுதான் பார்ப்போம். ஷாருக் கான் இல்ல தேவையா டிராப் பண்ணி தான் அவங்க கொண்டு வரணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் டு மேக் மச் சேஞ்ச் நினைக்கிறேன். நான் வந்து என்னன்னா அசோக் சர்மாக்கு பதில் ஹோல்டர் விளையாடிட்டு கிளென் பிலிப்ஸ் பதில் குஷாகர் ஆகலாம்னா அதே அளவுக்கு பேட்டிங் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் இருக்க மாதிரி இருக்கும். பவுலிங் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். பாப்போம். ஓகே, கீ பேட்டில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அப் ஃப்ரண்ட் புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் ஆடிட்டு
இந்த பக்கம் வந்து கில் சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல பேட்டில். லிட்டரலி போன தடவை தான் கில் சாய் சுதர்ஷன் பட்லர் இவங்களை வந்து புவனேஸ்வர் குமார் ஹேசலோட் தூக்குறாங்களா, தூக்கிட்டா மேட்ச் முடிஞ்சிச்சு. போன தடவை பண்ணி நாங்க சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப நாள் கழிச்சு பவர் பிளேல வந்து எடுத்தோம்னு சொன்னோம். இப்போ அதை வந்து பண்ண முடியுமா? பிச்சில் வந்து 6 நாளைக்கு வந்து நல்லா இது பண்ணிருக்காங்க, நல்லா இது பண்ணி கிராஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ வந்து இட் வில் ஹேவ் சம் சீம் மூவ்மெண்ட். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்கன்ற பார்க்கணும். அவங்க வந்து அவங்களோட இதை சேஞ்ச் பண்றாங்களா குஜராத், இல்ல நாங்க இதுலதான் இருக்கோம். அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நான் மாத்த மாட்டேன், நாங்க இது இப்படிதான் ஃபாலோ பண்ண அவர் சொல்லிட்டாரு. விக்ரம் சோலங்கி சொல்லிட்டாரு. டாப் 3 இப்படிதான் விளையாடுவோன்றாங்க. இப்போ போய் பாதி சீசன்ல எக்ஸ்ப்ளோசிவ் விளையாட முடியும்னா அந்த அளவுக்கு டெப்த் இல்ல. ஸோ தே கேன் டூ தட். அவங்க தே ஹேவ் டு ஸ்டிக் வித் தட். அதான் கீ பேட்டில். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் வந்து டீப்பா பேட் பண்றாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ்லயும் விளையாடுறாங்க, இது பண்றாங்க. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்லயும் அவங்க ரன் ரேட் அதிகமா இருக்கு. பட் பிரசித் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து அதிகமா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு இவர் ஸ்ட்ரைக் பண்ணுவாரா, இல்ல இந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுப்பாரா? ஏன்னா ஆர்சிபி வந்து மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் தேவர் நாட் அண்டர் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் எந்த கேம்லயும். இப்போ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா will that make a difference அப்படின்னு தான் பார்க்கணும். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பத்திதார் வந்து ஆக்சுவலா வந்து ஸ்பின் மட்டும் இல்ல, ஃபாஸ்ட் பாலரையும் கொஞ்சம் நல்லா பயங்கர அக்ரெசிவா விளையாடி இருக்காரு. லைக் விக்கெட்டுக்கு மதிப்பு எல்லாம் கொடுக்காம, அவர் விக்கெட்டுக்கு மதிப்பு கொடுக்காம பயங்கர அக்ரெசிவா விளையாடுறாரு. அதுவும் பிரசித் கிருஷ்ணா நீ சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல இதுவா தான் இருக்கும். மிடில் ஓவர்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஆக்சலரேட் பண்ண முடியுமா? டிம் டேவிடும் ரஜத் பைராரும் எப்படி பண்றாங்க? இட் வில் பி a good இதுதான் மேட்ச் அப். ஆமா, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ யார் ஜெயிப்பாங்க அதையும் சொல்லிருங்க. ஆர்சிபியா மட்டும் அதுவும் ஜிடி. எனக்கு இப்ப ரபாடா வந்து போடுறத பார்த்தா இன்னும் பழையபடி நல்லா பயங்கரமா போடுறாரு. சிராஜ் ஆல்சோ என்ன சொல்றது, அவரும் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாரு இந்த பிட்ச்ல. ரெண்டு பேருமே நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு. அந்த கிரீன் நிறைய பிட்ச்ல இருக்கு ஆக்சுவலா கிராஸ். அதை வந்து யார் ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அது டாஸ் வில் பிளே மேஜர் ஃபேக்டர். நம்ம வந்து சேஸ் பண்றது ஈஸினாலும் இந்த கிராஸ் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சீம் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஐ ஃபீல் அதுதான் டிஃபரன்ஸ் இருக்குன்றேன். காட்டுவாரு அப்படிங்கிறீங்க. ஓகே, நான் ஆர்சிபி தான் நினைக்கிறேன். முதல்ல ஏதோ சொல்லிருங்க. இல்ல, சிராஜ் எக்ஸ் ஹோம், பிஷ்னா எக்ஸ் ஹோம்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சிராஜ் எக்ஸ் ஹோமுக்கு வராரு திருப்பி. அவர் எல்லாத்தையும் எக்ஸ் ஹோம்ல பெர்ஃபார்ம் பண்ண நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. அதனால ஸோ அதனால மட்டு வந்து டைட்டன்ஸ்ன்னு சொல்றாரு, முதலாளி ஆர்சிபிங்கிறாரு, நானும் ஆர்சிபி அப்படின்னு சொல்றேன். ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இன்னைக்கு வந்து டு ரவுண்ட் ஆஃப் ஒரு ஃபேமஸ் வின் ஃபார் சிஎஸ்கே, ஒரு எக்ஸ்ட்ராடனரி வின் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். நாளைக்கும் ஒரு பிக் மேட்ச் கமிங் அப், ஆர்சிபி வர்சஸ் ஜிடி. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். முதலாளி நீங்க சொல்றது சொல்லுங்க. So we'll be back with more. We'll sign off with this Yorte squad. Bye.